கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் புரட்சித் தலைவியின் உருவ சிலையை திறந்து வைப்பதற்காக சென்ற அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு வீரபெருமாநல்லூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், கடலூர் மாவட்டம் சென்றிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. பெண்கள் பூரண கும்ப மரியாதையோடு தங்களுடைய கைகளில் ஏராளமான மலருடைய இதழ்களை வைத்துக்கொண்டு உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை, அவர்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய வாகனம் முழுமையாக மலருடைய இதழ்களை தூவி உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக வீரபெருமாநல்லூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நெய்வேலி அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவ வெங்கல சிலையை திறப்பதற்காக அங்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த திருவுருவ வெங்கல சிலையை திறந்து வைத்த பிறகு சிறப்புரை ஆற்றவிருக்கிறார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அதற்காக வீரபெருமாநல்லூர் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த பகுதியில் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், கழகத்தினுடைய தொண்டர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு அந்த உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிநெடுகிலும் இரண்டு பக்கமும் ஏராளமான பெண்கள் நின்று அந்த வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வாகனமானது அந்த கூட்ட நெரிசலில் தவழ்ந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதய தெய்வமாக மக்கள் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி இதய தெய்வத்தினுடைய திருவுருவ வெங்கல சிலையை திறப்பதற்காக அங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் அந்த வெங்கல சிலையை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றவிருக்கிறார். அந்த இடத்தில் தற்போது இந்த வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு இன்றைக்கு பணிக்கன்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக கடலூர் மாவட்டத்தின் சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் தெற்கு மாவட்ட செயலாளருமாக இருக்கக்கூடிய சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையிலும் அந்த ஒரு வரவேற்பு அளிக்கப்படவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நெய்வேலி NLC அந்த வாயில் முன்பாக குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றியம் சார்பில் அந்த ஒன்றிய கழக செயலாளர்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சார்பில் ஒரு 3000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு ஒரு உற்சாக வரவேற்பினை அளிக்கவிருக்கிறார்கள். அதே போன்று பூரண கும்ப மரியாதையோடு கழகத்தினை கொடியை ஏற்றி வைத்து ஏழை விவசாயிகளுக்கு மருந்து தெளிப்பான் மற்றும் 2000 ஏழை எளிய மக்களுக்கு உடைகள் மற்றும் தென்னங்கன்றுகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கவிருக்கிறார். தற்பொழுது இந்த பகுதியில் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவருடைய வெண்கல சிலையை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ். ஜெயக்குமார்.